ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா தேர்மா. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, நாங்க மோனோம் பக்கம்ல இருந்து கிளம்பிட்டோம். அதுக்கு ஏன்டா நீங்க கிச்சன்ல இருந்து இன்ட்ரோ கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போல. இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதுக்கப்புறம் வந்து மோனாவுக்கு வந்து கரெக்டா மீட் பண்ண போகுது வீடியோ எல்லாமே இதுக்குள்ள வரப்போகுது. எக்ஸைட்மெண்டா இருக்கிற எங்க பொண்ணை வந்து பார்க்க போறதுல, ஏன்னா எப்படி இருக்கான்னு தெரியல. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து நாங்களும் பார்க்க போறோம். எங்க பொண்ணு இந்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க எப்படி வீடியோல பாத்தீங்களோ அதே மாதிரிதான் நாங்க வீடியோல பாக்குறோம். பிள்ளைய நாங்க நேர்ல பாக்கல. நேர்ல பார்க்கும்போது அது தனி ஒரு சுகம் இல்ல, ஒரு அந்த அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது ஒரு ஃபீல். கொஞ்சம் வயிறுலாம் புதுசு மாதிரி ஆயிருந்திருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் போய் பாக்கணும்ல, அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னத்துக்காக இங்க நிக்கிறேன் அப்படின்னா, பிள்ளைக்கு சரி என் கையால ஆசையா ஏதாவது ஒன்று செஞ்சு எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுனால. லாஸ்ட் டைம் வந்தப்போ புளிக்குழம்பு சாப்பிட்டு சூப்பரா இருக்குது அப்படின்னு. அது இல்லாம எனக்கு புளிப்பாதான் சாப்பிடணும்னு தோணுது, புளிப்பாதான் சாப்பிடணும்னு தோணுது. ஏன்னா அவங்க வீட்டுல அண்ணி வந்து மாப்பிள்ள வந்து புளி சாப்பிட மாட்டாருன்னு புளியா கம்மியா தான் போடுவாங்க. அங்க அவ்வளவா புளிப்பா சாப்பிட மாட்டாங்கன்னு அவங்க அண்ணா அப்படி எல்லாம் சொன்னாங்களா. சரி, இங்க வந்து அந்த பொண்ணு புளிப்பா சாப்பிட்டு பழகிருக்கு. சரி, என் கையில என் பக்குவத்துல கொஞ்சம் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போனா அவளுக்கு கொஞ்சம் வாய்ப்பு பிடிக்குதா அப்படின்னு பாக்கலான்ட்டு மொத்தத்துல அம்மாவோட சமையல் அவள்தான் ஏதோ ஒண்ணு செஞ்சு என் கையால எடுத்துட்டு போனோம்னு எனக்கு ஆசை. அதனால வந்துட்டு அங்க போய் சமைச்சு கொடுக்கலான்னு கூட நீங்க சொல்லலாம். சமைச்சு கொடுப்பேன், அங்கேயும் போய் ஏதாவது வேணும்னா கேட்டு சமைச்சு கொடுப்பேன். பட் இருந்தாலும் நம்ம வீட்டுல இருந்து செஞ்சு எடுத்துன்னு போறதுங்கிறது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அதனால என்ன செய்யறேன் அப்படின்னா, மணத்தக்காளி விதை இருக்குல்ல, அது போட்டு புளிக்குழம்பு வைக்கிறேன். புளிக்குழம்பு, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சு எடுத்துன்னு போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள டகடகான்னு ரெடி ஆயிட்டு நேரம் அப்படியே போகும்போது அப்படியே பார்ப்போம். நான் புளிக்குழம்பு வச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். இந்த என்ன பண்ண போறா? ஒரு கீரை சேர்ப்போம். மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி கீரை கீரை அதெல்லாம் வாய் புண்ணு, வயிற்று புண்ணுக்கு எல்லாத்துக்குமே நல்லது கீரை. ஆமா, அதனால இருக்கிற கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த புள்ளத்தாச்சி பிள்ளை வாய்க்கு அப்படியே வக்கனையா இருக்கும். இதுவும் காலையில எழுந்து புளிக்குழம்பு வைக்க போறியா நீ அப்படின்னுட்டு இருந்தது, எதுக்கு சாப்பிடுறதுக்கா? ஆமா, புளிக்குழம்பு சாப்பிடணும்னு அவன் அதேதான், அது புள்ளத்தாச்சி பிள்ளை மாதிரி இது எல்லாத்தையும் அவங்க அக்கா பொறுப்புல இவனே உட்கார வச்சுட்டா வேலை முடிச்சதுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு வர்றதெல்லாம் இவர் எடுத்து சாப்பிட்டு இருப்பாரு. அவனுக்கு இவனுக்கும் புளிக்குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும். மௌலிக்கும் புளிக்குழம்பு வச்சுட்டா கம்முன்னு சாப்பிட்டு இருப்பாரு. அதுக்கு நீ இப்ப ரைஸ் வச்சுட்டாத, ஏன் வைக்க போறியா? ஆமா, காலையில நம்மளும் சொல்லுவாங்க சாப்பிட்டு போயிடலாமா? சரி, ஓகே. அப்போ எத்தனை மணிக்கு தான் இங்க இருந்து கிளம்புற ஐடியா? நீங்க கிளம்பத்துக்குள்ள இதெல்லாம் பொரிச்சிடும், அவ்வளவுதான். ரைஸ் கழுவிட்டியா? ஊற வச்சிட்டியா? சரி, ஓகே. சரி, நம்மளும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பிள்ளைக்கு எடுத்துன்னு போவோம். இன்னைக்குன்னு கரெக்டா ஒரு கிண்ணம் வச்சு விடாத, ஒரு ஆள் சாப்பிடுற மாதிரி. என்ன பேபிமா, வெற்றியா? வெற்றி 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 வெற்றி. மணி இப்போ டாய் போச்சு. 10 நிமிஷம் நான் போய் வெயிட் ஆகிறேன். ஓகே. என்ன கீரை இது? மணத்தக்காளி கீரை பொரியல். பாப்பா கேர ஆசைப்படுற மாதிரி புளிக்குழம்பு புளிப்பா. வேலையை முடிச்சுட்டா வெற்றிக்காரமா ஓடி போய் சட்டுன்னு கிளம்பு. 10 நிமிஷத்துல கிளம்புயா? 10 நிமிஷத்துல கிளம்பி வந்துடும். ஓகே. மேக்கப் இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு டைம் கொடுத்தா போதும். எனக்கு பாருங்க, குளிச்சுமா ஏறி உட்காந்துமா என்ன வேலை முடிஞ்சு போச்சு. போட்டுக்கலாம் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பக்கத்துல போட ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. ஓகே, அப்ப போட்டுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா பேக்கிங்ல வந்து முடிச்சிட்டோம். எப்படி இருந்தது குழம்பு? சாப்பிட்டீங்களா? சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது, நல்ல புளிப்பா செம்மையா இருந்தது. அந்த குட்டி குட்டி விதை போட்டதுதான் புளிப்புக்கு. புளிப்புல துவர்ப்பு, புளிப்பு துவர்ப்பு காரம் எல்லாமே வரும் இதுல. அதனாலதான் அது நல்ல போது அது ஒரு டேஸ்ட் வரும். அது கசப்பு துவர்ப்பு அந்த மாதிரி ஃபீலிங்ல அது வரும். சரி, ஓகே ஓகே. சீக்கிரம் கட்டு. கீரையும் செம்மையா இருந்தது. சீக்கிரம் எடுத்துட்டு போனாதான் அது மதியானம் சாப்பிடுவோம், இல்லைன்னா சாயந்தரம் தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஓகே, இது ஓகேவா? பேக்கிங் முடிஞ்சுதாங்க. அதாவது போனவனே சாப்பிட சொல்லிடுங்க கீரை. ஆமா, நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்து நிறைய பேர் ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுத்தீங்கன்னு நிறைய பேர் கேட்டுனே இருக்கீங்க. நாங்க சொல்லணும்னு நினைச்சிருந்தா மதன ஒவ்வொரு தடவையும் எடுக்கும் போதெல்லாம் மறந்துடுவேன். நம்ம ரிட்டன் கிஃப்ட் நம்ம வீட்டுக்கு இருக்கிற இதுதான் கொடுத்துருந்தோம். அது வந்து சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். இப்ப பேக் பண்ணும்போது டக்குனு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நம்ம வந்துட்டு கட்டியாச்சு பிள்ளைக்கு. சரியா, எடுத்துன்னு போறோம். ஸ்கூலுக்கு காலேஜ் கூட இப்படி கட்டின்னு போலப்பா. அது என்னப்பா பண்றது, காலங்கள் மாற எல்லாமே மாறுப்பா. ஸ்கூலுக்கு கூட அப்படியே கார்ல போற வழியிலே டிஃபன் வாங்கி கொடுப்பேன், சாப்பிட்டு போவோம். அங்க கேன்டீன்ல சாப்பிடுவோம். ஸ்கூலு காலேஜ் எல்லாமே
இதுல நைட் எல்லாம் தூங்காம இப்ப காலையில தின்னுட்டு இப்ப படுத்து தூங்குது. கார்ல ஏறி அவங்க அக்கா வீடு வர வரைக்கும் தூங்கினே வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்றேன் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது. நீ சீக்கிரம் சாப்பிடு. இரு, நான் டேஸ்ட் பண்ணுவேன்ல. சூப்பரா இருக்கு. சிரிப்பா சிரி. எரிச்சலா கிளப்பிங்க. வீடு வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்த இடத்துல வராத, நீ எதுக்கு வர, நீ வராத அப்படின்னு. அங்கேருந்து வந்து மொபைலை வச்சுட்டு திரும்பி அவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி இன்னும் வரோம் நாங்கள். சரி, இருக்கிறதா இதெல்லாம் வாழ்க்கையில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 3 பேருமே கிளம்பிட்டோம். அவர் அங்கேயே ஃப்ளாட் ஆனவர் இங்கே ஏறி திருப்பி ஃப்ளாட் ஆகிட்டார். அவ்வளோதான், கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரம் வீணா போச்சு. தடுப்பா இருக்கு. ஓகே விடு, கிளம்பியாச்சுல, நீ நிக்காம போயின்னே இருப்போவா மெதுவா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனாவை பார்க்க கிளம்பிட்டு என்ன போற வழியில அப்படியே என்னென்ன பண்றோம் அப்படின்றத பார்த்து நான் அப்படியே நேரா போய் மோனாவை மீட் பண்ணுவோம். நம்ம மோனா ஏஞ்சிக்கல போல, உள்ள என்ன தூங்கி நிக்குது. அது தூங்கிட்டு இருக்கிறா. சரி, நான் அந்த அக்காவுக்கு ஃபோன் அடிச்சு கிளம்பிட்டோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே வாங்க, பார்த்து பத்திரமா வாங்க அப்படின்னாங்க. பாப்பா ஏஞ்சிட்டு கூப்பிடுவா. ஏப்பா நம்ம ஒரு வேலைக்கு நம்ம கிளம்பும் போது ஃப்ரெண்ட்ஸ் அது எரிச்சலை கலப்புது. அப்படியே டைம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட் ஆகுது. சீக்கிரம் கிளம்பியும் ஆமா, சீக்கிரம் கிளம்பி 10 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புற கணக்கு. இப்போ 4 மணி ஆகுதோ 4:30 மணி ஆகுதோ. இப்போ தெரியல, பாக்குறாரு. வந்துட்டோம். ஹில்ஸ் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹில்ஸ் ஏறி இப்போ தமிழ்நாட்டுல இருந்து ஹில்ஸ் நம்ம ஏறணும். ஏறி இறங்கும் போது பாத்தீங்கன்னா தெலுங்கு. ஆமா, தெலுங்கு ஊருக்கு போயிடுவோம். தெலுங்குக்கு போயிடுவோம். அது எதை சேர்ந்ததுன்னு தெரியல, எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததுன்னு தெரியல. தெலுங்கு ஹைதராபாத்தை சேர்ந்ததா இல்ல இன்னொன்னு என்னப்பா பிரிச்சிருக்காங்கல்ல இப்ப. எனக்கு ஒரு டவுட்டுப்பா. நேத்து வந்து அவங்க இதுல சொல்லி இருந்தாங்க யுகாதி நாங்க இது சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டோம்ட்டு. யுகாதி வந்து தெலுங்கு வருட பிறப்பு சரியா? அப்ப தமிழ் வருட பிறப்பு சித்திரக்கனி இருக்குது, இங்கிலீஷ் நியூ இயர் இருக்கு. அப்ப ஏன் கன்னடாக்கு மட்டும் தனியா இல்ல தெரியலையா? நானே அப்பதான் யோசிச்சேன், ஏன் நம்ம கன்னடா நம்ம இந்த மாதிரி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. நான் கேட்கணும் உன்ன, அதுதான் கேக்குறேன். நானே சொல்றேன், அத கன்னடாக்கு மட்டும் ஏன் செப்பரேட்டா இல்ல? அதுவும் ஒரு டிஸ்ட்ரிக்டா தானே கொடுத்திருக்காங்க. ஸ்டேட் சாரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட். கன்னடா ஒரு ஸ்டேட், ஆந்திரா ஒரு ஸ்டேட், தமிழ்நாடு ஒரு ஸ்டேட், கேரளா ஒரு ஸ்டேட்னு கொடுக்குறாங்கல்ல. அவங்க சித்திரக்கனி வந்து அவங்க வந்து விஷு தான் கொண்டாடுறாங்க, சித்திரக்கனி தான் கொண்டாடுறாங்க. நம்ம தமிழ் நியூ இயர் தான் அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய நோம்பியா கும்பிடுறாங்கல்ல. அது கேரளா பீப்புள்ஸ். தமிழ்லாம் இல்ல, அவங்க வந்து இது நம்ம தமிழ் நியூ இயர் தானே அவங்க விஷுன்னு கொண்டாடுவாங்க. ஆமா ஆமா, அவங்க கொண்டாடுறது இது மலையாளிஸ் வந்து கனி சித்திரக்கனி தான்ப்பா. சித்திரக்கனி அவங்களுக்கு வந்து இது அது ஒரு பெரிய இது. அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு அந்த சித்திரக்கனி நம்ம கொண்டாடுறதா அவங்க ஒரு பெரிய பண்டிகையை அங்க கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் ஓணம். ஆமா, அதுக்கப்புறம் ஓணமா. இது யாருக்காவது தெரிஞ்சா, கன்னடா பீப்புள் யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நேரா போனீனா அந்த அக்காவே கேட்டு தெரிஞ்சு. அவங்களுமே சொல்றாங்க 2 பேத்துக்கும் தான் இது அப்படின்னாங்க. தெலுங்கும் கன்னடா 2 பேத்துக்குமே தான். அந்த எப்படி வரானுங்க பாரு. அவனும் அர்ஜென்ட் அவருக்கு. ஹில்ஸ்ல இருந்து இறங்கும் போது ஏறவங்களுக்கு தான் வழி விடணும். இவர் இறங்கும் போது சொல்றன்னு ராங் ரூட்ல வராரு. ஓட்டுறேன் நீ என்ன பிரேக் அடிக்கிற மாதிரி இதை பண்ற மாதிரி பயமா இருந்தாங்க பாரு. ஆனா அவர் பாரு வண்டி திருப்ப முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறாரு. நீ வேற வந்தீங்க நின்னுகிற. நம்ம வழி விட்டோம், வேலை முடிஞ்சு போச்சு. அவர் நம்மளுக்கு வழி விட்டாரு ரிவர்ஸ் எடுத்து. அவர் நமக்கு வழி விடல ஃப்ரெண்ட்ஸ். அவர் ரிவர்ஸ் எடுத்து தான் திருப்பவே முடியும். இன்னும் அவ்வளவு பெரிய வண்டி திரும்பாது இந்த ஹில்ஸ்ல. இந்த ஒரு தான் ஹில் ஸ்டேஷன். ஆனா ஊட்டி போய் ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டி போகணும். சரி ஓகே, யாருக்காவது தெரிஞ்சா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. கன்னடாக்கு ஏதாவது செப்பரேட்டா இந்த மாதிரி யுகாதி தமிழ் நியூ இயர் சித்திரக்கனி கொண்டாடணும்பா. நம்ம ஆரம்பிப்போம். ஒரு நல்ல டேட் ஒன்னு சொல்லு நீனு. இரு நான் கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ பேசு. கன்னடத்துல நம்ம பொண்ணு கொடுத்துருக்கோம், கன்னட நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு கொடுத்துருக்கோம். நம்ம அங்க பண்டிகை இல்ல அப்படின்னா நம்ம தான் அதை கண்டுபிடிச்சு கொண்டாடணும், ஆரம்பிக்கணும். அப்புறம் எல்லாரும் ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது இருக்கு, என்னது சங்கராந்தி வந்து இங்க நாங்க கொண்டாடுவோம், நீங்க வந்து போகின்னு கொண்டாடுவீங்க.
அத விட்டுரு பொங்கல் போகி எல்லாம் பேர் மட்டும் தான் வேற பட் டேட் எல்லாரும் ஒரே டேட்ல கொண்டாடுறோம். அது வித்தியாசம் தானே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கா தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. வித்தியாசப்படும் ஆனா விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுதான். போகிக்கு பழசெல்லாம் தூக்கி போட்டு எரிக்கிற மாதிரி சங்கராந்திக்கும் அதே தான் பண்றாங்கல்ல. அப்புறம் என்ன சங்கராந்திக்கு அதை பண்ண மாட்டாங்க. சங்கராந்திக்கு நாங்க எரிக்கலாம் மாட்டோம், சாமி கும்பிடுவோம். காலையில இருந்து விரதம் இருந்து சாயந்தரம் தான் சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம். நீங்க தான் எரிக்கிறீங்க, எங்க ஊர்ல எல்லாம் எரிக்கிற பழக்கம் கிடையாது. தெரியல, நம்ம மோளம் அடிக்கிறதுக்காக கூட அந்த பழக்கத்தை கொண்டு வந்திருப்போம். சென்னையில வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நான் இது பண்ணிருக்கேன். அப்புறம் சினிமால காட்டுவாங்க அத. எங்க ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. பாரு படம் பாரு எப்படி நடு ரோட்ல உட்கார்ந்து நிக்குதுன்ட்டு, கொஞ்சம் கூட பயமே இல்லாம. அதோட ஏரியாக்குள்ள நீ வந்துட்டு நீன்னா மங்கீஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மங்கீஸ் நடு ரோட்ல அப்படியே உட்கார்ந்து நிக்குது. தமிழ்நாடு எல்லை முடிவு, வருகைக்கு நன்றி, மீண்டும் வருக. தாய்க்குள்ள போசம் தொல்லை நீ தாங்க முடியுமா? இருக்குடா. சோறு செய்யுது, பூ கட்டுறது, சோறு பாருப்பா எவ்வளவு பெரிய ஆளாயிட்ட பாருப்பா நீனு. ஒரு சோறு செஞ்சு பூ வாங்கி பிள்ளைக்காக கட்டின்னு இருந்த உடனே நீனு தியாகி ஆயிட்ட. ஆமா சரி, பூ வாங்க நம்ம ஊர்லயே வாங்கணும்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வர அவசரத்துல மறந்துட்டு வந்துட்டோம். அதனால சரின்ட்டு டீ கோட்டா தான் எங்களுக்கு கடைசி அந்த பாயிண்ட் தான். சரி அங்க பூ வாங்கிக்கலான்னு பார்த்தா ஒரு இடத்துல பூ கட்டி வச்சிருந்த பூ இடத்துல விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்டின பூ கட்டி இந்த மாதிரி பூ கட்டின பூ தான் கட்டுறோம். இந்த பது என்னப்பா வளர்ற உதிரி பூ தான் இருந்தது, அதனால அதை வாங்கி கட்டி மல்லிப்பூ வாங்கிட்டேன். சரி நமக்கு தான் கட்ட தெரியுமே, சரி போற வழியில வெட்டியா உட்காந்து இருப்போம்ல, கைதானே வேலை செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கி மல்லிப்பூ வாங்கி என் கையால கட்டி எடுத்துட்டு போறேன். பெரிய தியாகி பட்டம் வேற குத்துட்டான் உனக்கு. ஒரே சமையல் பூ கட்டினுக்கிற. 6 மணிக்கு எச்சு சமைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என்னென்னலாம் பண்ண போறேன்னு தெரியல. எவ்வளவு 2 முழம் கட்டி 2 முழம் 2.5 முழம் கட்டி இருக்கேன்ப்பா. இப்படி பார்த்தா 3 முழம் கணக்கு வருதுப்பா. இப்படி கையில தான் வச்சு பாரு, அதுதானே முழம். ஓகே இல்ல 2.5 கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போதும். இதுக்கப்புறம் என்னால கட்ட முடியல, உட்கார முடியல. சுசு வேற வருது. எனக்கு வீடு இன்னும் கிட்ட ஆயிடுச்சு. சரி அங்க போய் ஒரு 1/2 hourல வீடு வந்தாச்சு. பசிக்குது, ஏப்பமே வந்துச்சு. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து பிள்ளை வந்து நேர்ல பார்த்தோம். டிஃபரன்ஸே தெரியல, வீடியோல பாக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனா கொஞ்சம் ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்குது. இல்ல ஒல்லியா இருக்க மாதிரி இருக்கு, நேர்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் டயர்டா தெரியுறா, ரொம்ப டயர்டா தெரியுறா. வீடியோல பாக்கும்போது அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. அது எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. 3 மாசம் அப்படிதான் இருக்கணும். ஒன்னொன்னு வை. என்னமோ ஸ்பெஷல் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இது என்ன பஜ்ஜியாடா? அதே வாவ், மாப்பிள்ள சுட்டதான். இது என்னதுடா? போலி. வேற இது இல்ல, இது வந்து ரைஸ், ஒயிட் ரைஸ், இது சாம்பார், இது கேரட் பீன்ஸ், கேபேஜ் பொரியல். ஆக்சுவலி என்னன்னா ரைஸ் நேத்து யுகாதிக்கு வந்து நாங்க சாப்பிடும்போது உங்களை மிஸ் பண்ணோம். நான் சொல்லினே இருந்தேன், எங்க மாமனார் பிடிக்கும், மாமனார் ரைஸ் எல்லாம் அவருக்கு இஷ்டப்பட்டு சாப்பிடுவாரு. அதனால மம்மி இன்னைக்கு திருப்பி பேசி எல்லாம் இது ரெடி பண்ணாங்க. இது கோவக்காவா? இது வந்து என்னோட மெனு. உன்னோட மெனு. பாப்பா நீயும் தட்டு எடுத்துன்னு வந்துரு. பாவம் புள்ள அவ்வளோ நேரம் சாப்பிடாம உட்காந்து. ஓ பிஸ்லரி. இருடா ஃபர்ஸ்ட் நான் ஒப்பட் சாப்பிட்டுறேன். ஒப்பட் சாப்பிட்டோன்னா அப்புறமா வச்சுக்கலாம். தண்ணியா வச்சா அது தண்ணி அந்த தண்ணி. என்னப்பா உன் விஷயத்துக்கு வாப்பா, உன் விஷயத்துக்கு வா. இது வந்து வடை சட்டில கடைசியா போட்டு பரட்டின சாதம். இது வந்து கீரை சட்டிச்சோறு, வெஜ் சட்டிச்சோறு, புளிக்குழம்பு. நான்வெஜ்ஜே எடுத்துன்னு டிராவல் பண்ணக்கூடாதுன்னுட்டாங்க யாரும். பின்னாடியே கோஸ்ட் வந்துடும் அப்படின்ட்டு. நானும் சாப்பிட்டு வந்தானே இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா வெளியே கால் கையெல்லாம் கழுவிட்டு உள்ள வாங்கன்றாங்க. அப்படியா? இப்போ எப்படி நீங்க சாப்பிட மாட்டீங்க? சாப்பிட்டு வந்தா கூட அந்த மாதிரி வரோமா நெகட்டிவ் பின்னாடி. ஆமா, இது ஏன்னா முதல் புள்ளன்றதுனால உஷாரா இருக்கணும்னு வாங்க.
நல்லா புளிப்பா இருக்கு. புளிப்பு புளிப்புலாம் நமக்கு மெயின். அந்த கீரையோட வச்சு சாப்பிட அப்பதான் அந்த துவர்ப்பு கசப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து வரும் அதுல.